இது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெகக்னைஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஐடியாவை வந்து நான் மட்டும் பண்ணலை, என் கூட இருந்த ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணேன். அதுலயும் ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ஸோ ஹி ஆல்சோ கேவ் சம் இன்புட்ஸ். படித்தது எல்லாமே நான் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ முடிச்சுட்டு சப்ளை செயின் ப்ரொஃபைலில் இருந்துட்டு ஒரு தேவன் வருதுன்னும் போது சரி ஓகே நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி பார்த்து பண்ணுவோமோ இப்போ வரைக்கும் அந்த ப்ராடக்ட் அப்படி தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இயரில் நான் பெருசாக பார்த்த சேலஞ்ச் வந்து இது 2 விஷயமா நம்ம பார்க்கலாம். ஒன்று, நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், யார் வேணாலும் எடுத்து வைக்கலாம், யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம், ஈவன் வீட்டில் வந்து லேடிஸ் இருந்தாலும் அவங்க எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிச்சில் தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ அந்த ஆங்கிளில் பண்ணுறோன்னும் போது அதை ஏன் நம்ம ஃபேக்ட்ரிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது? கவர்மெண்ட் சைட்லேயும் இதை வந்து புஷ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கா? இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல சார், ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம். உண்மையாக இந்த ஒரு கேட் த ஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாக்கணும் அப்படின்னா ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி சார் உருவாகுது இந்த ஒரு விஷயம்? ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. நீங்கள் ஆக்சுவலி இந்த கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுற இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரத்துக்கு முன்னாடி உங்களோட ப்ரொஃபஷன் என்ன சார்? உங்களோட அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவா இருந்தது? ஏன்னா இவ்வளோ ரிசர்ச் R&D பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த ஒரு பெயின் இருந்தது, நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்க, அதனால இந்த ஒரு ரூட் எடுத்திருந்தீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் வந்து சப்ளை செயின் ப்ரொஃபைலில் இருந்தேன். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் டிகெத்லான். டிகெத்லானில் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் ஆப்ரேஷனல் ப்ராசஸ் மேனேஜர். ஓபிஎம்மாக வந்து 2-3 சப்ளையர்ஸை வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து வந்து ஒரு சில ஃபேக்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேக்ட்ரியோட நோஹவ், ஃபேக்ட்ரியோட நாலேஜ் வந்து இன்புட்டாக எடுத்து தான் இந்த சைடு நம்ம வந்து ஃபேக்ட்ரி நம்ம செட்டப் பண்ணுறோம் போது எனக்கு அதில் இருந்த நாலேஜ் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் இந்த ஐடியாவை வந்து நான் மட்டும் பண்ணலை, என் கூட இருந்த ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணேன். அதுலயும் ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ஸோ ஹி ஆல்சோ கேவ் சம் இன்புட்ஸ். படித்தது எல்லாமே நான் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ முடிச்சுட்டு சப்ளை செயின் ப்ரொஃபைலில் இருந்துட்டு ஒரு தேவன் வருதுன்னும் போது சரி ஓகே நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி பார்த்து பண்ணுவோமோ இப்போ வரைக்கும் அந்த ப்ராடக்ட் அப்படி தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் சார் சொன்ன, ஒரு சாமானிய மனுஷனுக்கான கஷ்டத்தை வந்து அவங்களே சரி பண்ணா அது அவங்களுக்கான சொல்யூஷனாக மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகுற எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த மனசே வந்து பெரிய மனசு சார். ஆக்சுவலி இந்த ஃபேக்ட்ரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஃபேக்ட்ரியாக எனக்கு உள்ளே வரும்போதே இவ்வளோ கம்போஸ்டா நீட்டா அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. அதை தாண்டி வந்து நீங்கள் இன்னுமே ஒரு பெரிய மனுஷன் எனக்கு தெரிஞ்சது வந்து உள்ள எல்லாமே மோஸ்ட்லி ஃபீமேல் ஸ்டாஃபா இருந்தாங்க, மகளிர் மட்டும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த ஒரு ரீசன் என்ன சார்? இது 2 விஷயமா நம்ம பார்க்கலாம். ஒன்று, நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், யார் வேணாலும் எடுத்து வைக்கலாம், யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம், ஈவன் வீட்டில் வந்து லேடிஸ் இருந்தாலும் அவங்க எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிச்சில் தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ அந்த ஆங்கிளில் பண்ணுறோன்னும் போது அதை ஏன் நம்ம ஃபேக்ட்ரிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது? ஸோ ஃபேக்ட்ரிலேயே வந்து லேடிஸ் தான் இந்த ப்ராடக்ட்டை எடுத்து ப்ரொடக்ஷனே பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிள் நாலேஜ் ஷேரிங் தான். ஸோ ஃபேக்ட்ரியில் இப்போ எல்லாருமே வந்து இதை பார்க்குறாங்க. நம்மளுக்கு நிறைய ஃபேக்ட்ரி விசிட்ஸ் வருவாங்க கஸ்டமர்ஸ் வந்து. ஃபேக்ட்ரியை பார்த்த உடனே அவங்களுக்கு இருக்க அந்த கேள்வி போயிடும், அதாவது நம்மளால எடுத்து வைக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் வந்து இவங்க ஃபேக்ட்ரியை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ரெண்டாவது ஆப்வியஸ்லி உமன் எம்பவர்மெண்ட். ஓகே சார். ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்குது சார் ஆக்சுவலி. பட் ஸ்டில் இங்கே இருக்கக்கூடிய மிஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் இருந்தது? இந்த ஒரு மிஷினோட ரேட் என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு? இந்த மிஷின்ஸ் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து எனக்கு நிறைய விஷயம் கைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நான் வந்து எம்பிஏ பேக்ரவுண்ட், சப்ளை செயின் கரியர்லேருந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரணும் போது எனக்கு இனிஷியலாக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஸோ அப்போ நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அவங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாரோடைய பேரையும் என்னால் இங்கே மென்ஷன் பண்ண முடியாது, பட் there are a lot of people who helped me in this journey. ஸோ அவங்க எல்லாமே கொடுத்த இன்புட்ஸ், அவங்க கொடுத்த கைடன்ஸில் தான் இந்த மிஷினரிஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணதாக இருக்கட்டும், என்னென்ன மிஷினரிஸ் தேவை, எந்தெந்த ப்ராசஸ்க்கு தேவை, எவ்வளோ மிஷினரிஸ் தேவை, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மூலியமாக நம்ம பில்ட் பண்ண ஒரு ஃபேக்ட்ரி தான் இது. ஓகே சார். இது எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க? நீங்கள் அந்த ப்ராசஸ் கவர்மெண்ட் சைட்லேயும் இதை வந்து புஷ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கா? ஏன்னா ஃப்ளட் அப்படின்றது
காலகாலமாக வந்து ஒரு 2015க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. கவர்மெண்ட் சைட்லேயுமே ஃப்ளட் ரிலீஃப்காக நிறைய ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது கவர்மெண்ட் சைடில் எந்த மாதிரி ஒரு அப்ரோச்சஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட இருந்து எந்த மாதிரி ஒரு ரெகக்னைசேஷன் இருக்குன்னு இது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெகக்னைஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இனிஷியலாக இந்த இயரில் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த இயரில் நான் பெருசாக பார்த்த சேலஞ்ச் வந்து இந்த அவேர்னஸ் தான். நம்ம ப்ராடக்ட் நான் உங்களுக்கு இனிஷியலாக சொன்ன மாதிரி இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஃப்ளட் பேரியர் ஃபாரின் கண்ட்ரீஸில் கொடுத்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம ஊரில் ஃப்ளட் பேரியர் இருக்குது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலை. ஸோ இந்த வருஷம் என்னோட ப்ரைம் ஃபோக்கஸே என்னவா இருந்தது அப்படின்னா இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எங்களோட மார்க்கெட் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு 10% ஆஃப் த பீப்புள் தான் வந்து தே நோ தட் ஓகே சம்திங் ஃப்ளட் பேரியர்னு ஒன்று இருக்குது, நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு நோஹோவோடு இருந்தவங்க. பேலன்ஸ் இருந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டைலமால இருந்தவங்க. பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் க்ரௌட் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னே தெரியாதவங்க தான். ஸோ எங்களோட மேஜர் டிஃபிகல்ட்டி வாட் வி சா பிகினிங் ஆஃப் த இயர் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கொடுக்கணும், நிறைய பேருக்கு எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி இப்படி, இதோட யூசபிலிட்டி இப்படி, இதோட ரியல் கேஸ் சினாரியோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஜுகேட் பண்ணுறோன்ற மாதிரி தான் நம்ம வந்தது. பட் டச்வுட் நம்மளுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நம்மளோட தேங்க்ஸ் டு அவர் மார்க்கெட்டிங் டீம் ஆல்சோ நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய ரீச் இருந்தது. நம்ம எஜுகேட் பண்ண விதம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றத வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மூலமா ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது. அது மூலியமாக நம்மளுக்கு வர ரெஸ்பான்சஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ முன்னாடி இருந்த ரெகக்னிஷனுக்கும் இப்போ இருக்கிற ரெகக்னிஷனுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் ஃபார் அ கம்பெனி வித் திஸ் மச் இயர்ஸ் ஓல்ட் இது வந்து எங்களுக்கு வந்து இதுவே ஒரு பெரிய சக்ஸஸாக தான் பார்க்குறோம். ஒய் பிகாஸ் நம்மளோட ப்ராடக்ட் என்னன்றதை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம். இதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமரோட நீட்ஸ் வந்து நம்மளுக்கு வருது, நம்ம கஸ்டமரோட நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா போதும். ஸோ நீங்கள் ரெகக்னிஷனை பொறுத்த வரைக்கும் ஐ பிலீவ் திஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ரெகக்னிஷன் வந்து இப்போ இன்னும் கம்மிங் டேஸில் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இது ஃபீமேல்ஸே வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களாலே அதை பண்ண முடியுதுன்னா பார்க்குறவங்களுக்கும் ஓகே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் சார். ஏன்னா உள்ளே வரவங்களுக்கு இந்த மிஷின்ஸோ ஏதோ இந்த மாதிரி டெக்னிக்கல் சில விஷயங்கள்லாம் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு டைம் பீரியட் இருந்திருக்கும். அவங்க என்ன மாதிரி ஒரு ப்ராசஸில் வந்து இங்கே கைட் ஆகிக்கிறாங்க? ஓகே, இப்போ இங்கே வந்தவங்க எல்லாமே இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் மொத்தமாக நானே ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த நாலேஜை பாஸ் ஆன் பண்ண முடியாது. ஸோ ரைட் ஃப்ரம் மெட்டீரியல் இன்னோஸ் பண்ணி அதை கட்டிங் ஆகட்டும், அசம்பிளி ஆகட்டும், எதுவுமே இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் மொத்த ப்ராசஸையுமே வந்து ஈவன் ஐ ஹவ் லேர்ன்ட். ஸோ வரவங்களுக்கு வந்து நானே சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் தென் ஐ ஹாவ் டீம் டு கோச் தெம். இந்த மிஷின்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரியான மிஷின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொரு மிஷினை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணணும், அசம்பிளி யூனிட்னா எப்படி இருக்கணும், ரப்பர் இன்சர்ஷன் டேபிளில் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்கணும், இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ண உடனே பிகினிங் ஆஃப் த பீரியட் அவங்களோட இண்டக்ஷன் பீரியட்லேயே வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் கோச் பண்ணிடுறோம். ஓகே சார். இது இந்த மாதிரி ஒரு கேட் த ஃப்ளட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் க்ரியேட் ஆனாலும் உங்களை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்ல சார், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த ஒரு லயபிலிட்டியை எப்படி வந்து மக்களுக்கு வச்சுருக்கீங்க? இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே நம்மளோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா இடத்துலையுமே நம்மளோட ஆட்ஸ் வந்து இட் கீப்ஸ் ரிப்பீட்டிங். அதுலேயும் நம்மளை ரீச் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. போதாததுக்கு நம்மளோட வெப்சைட். ஸோ வெப்சைட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், மெயில் ஐடிஸ், நம்மளை ரீச் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரில் ரீச் அவுட் பண்ணால் இங்கே கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்து டீம் இருக்குது. ஸோ இட் வில் ரீரூட் டு த கஸ்டமர் சப்போர்ட் டீம். whoever is available they will pick the call and then அவங்க பேசலாம். இப்போ இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னா, ஈவன் ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் டு மை கஸ்டமர்ஸ். அவங்க நிறைய பேர் வந்து ரீச் அவுட் பண்ணி எங்களை ரீச் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இனிஷியலாக வந்து யூ ஒன்ட் பிலீவ், நாங்கள் வந்து 20 நம்பர்ஸ் 40 நம்பர்ஸ் இனிஷியலாக இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் போது இன்பவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து 600-700 இன்பவுண்ட் கால்ஸ் வந்து வருது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டைம், ப்ராசஸிங் டைம், அந்த நீங்கள் டீம் வந்து அதுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ஒரு கன்சர்ன் வந்து கஸ்டமர்ஸ் இருக்குது. ஐ ரியலி வாண்ட் டு அப்பாலஜைஸ். எங்களால் முடிஞ்சது என்னவோ நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வி ரியலி வாண்ட் டு சர்வ் மோர் பீப்புள். அண்ட் கம்மிங் டிசம்பர் 26, 27, 28 நந்தம்பாக்கமில் நடக்கிற ட்ரேட் எக்ஸ்போவில் கூட வி ஆர் புட்டிங் அ ஸ்டால்.
ஸோ அந்த ஸ்டாலில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கணுன்னாலும் அங்கே ரியல் டைம் ப்ராடக்ட் எப்படி இருக்குது, மற்ற விஷயங்களையும் அங்கே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்களோட ஸ்டாஃப்ஸ் அங்கே ஸ்டாலில் இருப்பாங்க. ஓகே சார். இந்த மாதிரி ரீச்சபிளாக வந்து இன்னுமே வந்து உங்களோட ப்ராசஸ்லாம் இருந்ததுன்னா மக்கள் இன்னும் உங்ககிட்ட வந்து அலமோத போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன், இன்னும் மழை காலத்தில் அப்படின்றது. பட் ஸ்டில் இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல சார், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம். உண்மையாக இந்த ஒரு கேட் அப்படின்ற ஒரு கேட் த ஃப்ளட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாக்கணும் அப்படின்னா ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி சார் உருவாகுது இந்த ஒரு விஷயம்? இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து அலுமினியம் இங்கட்ஸாக தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இங்கட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதை மெல்ட் பண்ணி நம்மளோட ஓன் டை, இது எல்லாமே நம்மளோட ஓன் டிசைன்ஸ். இங்கே இருக்கிற எல்லா செக்ஷன்ஸுமே நம்மளோட ஓன் டிசைன்ஸ். ஸோ அந்த நம்மளோட டைக்கு அதை வந்து அந்த மோல்டை வந்து மெல்ட் பண்ணி நம்மளோட டையோட ஷேப் நம்ம அதை கொண்டு வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ரிலேருந்து இங்கே மாம்பாக்கம் வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். இங்கே மாம்பாக்கமில் இன்வெர்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கஸ்டமரோட கோட் கஸ்டமர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கட்டிங் நடக்கும். ஸோ கட்டிங் ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கஸ்டமர் வந்து ஒரு 2 அடியில் உயரத்தில் வந்து போஸ்ட் பேரியர் கேட்குறாங்க அப்படின்னும் போது ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.